Good morning. October 10th, 2025 Hindu newspaper discussion. Okay. First news என்ன அப்படின்னா ஆல்ரெடி 2-3 நாளாக பார்த்துட்டு இருக்கோம் இந்தியா யூகே ரிலேஷன்ஷிப் பற்றி. இப்போ 2-3 நாளாக நியூஸில் அடிக்கடி வந்துட்டு இருக்கிறதுனால ப்ளஸ் நம்ம என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் விஷன் வந்து சைன் பண்ணியிருக்கோம் 2035 அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேவல் ஷிப்பில் எப்படி இனோவேஷன் கொண்டு வரலாம், அவங்களோட எலக்ட்ரிக் இன்ஜின்ஸை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா யூகேவோட யூனிவர்சிட்டியை இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா பேசியிருக்காங்க. ப்ளஸ் காசாவோட 2 ஸ்டேட் சொல்யூஷன்ஸ் பற்றியும் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதாவது பேசியிருக்காங்க. அப்போது இந்தியா யூகே ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்தோம்னா நியூஸில் அங்கங்கே இருந்து தான் எடுக்க முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பைலேஷன்ஸ், ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனோட கம்பைலேஷன் எடுத்து இந்தியா யூகே ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யார், எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் அக்ரி டு ஃப்ரீ ஹோஸ்டேஜஸ் இன் சீஸ்ஃபயர் டீல். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ட்ரம்ப்போட 20 பிளான் பீஸ் பிளான் படி அந்த சீஸ்ஃபயர் படி என்னென்னா ஹோஸ்டேஜஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். யூஎஸ் எந்த அளவுக்கு உள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க ஓகேவா காசாவில், ப்ளஸ் யூஎஸோட ஸ்டேக் அதில் எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி இஸ்ரேல்கிட்ட இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை பாலஸ்டீனியனுக்கு மாற்றினாங்க அப்படின்றதையும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஆர்டிகல்ஸ் நிறைய படிச்சிருக்கோம். ப்ளஸ் இதில் என்னென்னா இப்படி ஒரு பீஸ் டீல் இருக்குது, அது இருந்தாலும் என்னென்னா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 4, டாக்ஸிக் மெட்டல்ஸ் இன் மணாலி வேஸ்ட் இன்சினரேட்டர் ஆஷர். அதாவது வேஸ்ட்டை இன்சினரேட் பண்ணும்போது அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அதில் பர்மிசபிள் லிமிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 mg/kg வந்து கேட்மியம்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹெவி மெட்டல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஹெவி மெட்டல் அப்படின்றது நான் பயோடிகிரேடபிள் மெட்டல்ஸு. அது ஹியூமன் பாடிக்குள்ளே ஒன்ஸ் என்டர் ஆனிச்சு அப்படின்னா பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக அடுத்தடுத்த ஆர்கானிசம்க்கும் ஈக்காலஜியில் அடுத்தடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஹெவி மெட்டல் அப்படின்றது பயாலஜிக்கல் பாடிக்கும் என்னென்னா இம்பேக்ட் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஈக்காலஜிக்கும் இம்பேக்ட் இருக்கும். ஓகேவா. ஹெவி மெட்டல்ஸ்னால் என்னென்னு பார்த்துங்க, அது இருக்கிறதுனால என்ன இஷ்யூஸ் கிரியேட் ஆகும் அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ப்ளஸ் இதிலே 2-3 ஹெவி மெட்டல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கேட்மியம், குரோமியம் அண்ட் லெட். அதோட பர்மிசபிள் லிமிட் கொடுத்துருக்கான், ப்ளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். எங்கேயாவது எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேஸ்ட்டை எவ்வளோ வந்து இம்ப்ராப்பராக நம்ம வந்து இன்சினரேட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் பேஜ் நம்பர் 9, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டாக்குமெண்ட்ஸ் 10 சோலா எரா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதாவது என்னன்னா இம்பீரியல் சோலாவோட இன்ஸ்கிரிப்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க ரீசெண்டாக. ஓகேவா. ஸோ அப்போது எங்கே அப்படின்னா வெடப்புரீஸ்வரர் டெம்பிள் இன் தேரழந்தூர், இந்த ஏரியாவில் இந்த டெம்பிளில் இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷனை அனலைஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கிராண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது கோவில் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், ப்ளஸ் பீப்புளுக்கு கிராண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அதை பற்றி பேசியிருக்காங்க. அதை என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காசு அப்படின்னு சொல்லிட்டு. காசு அப்படின்னா கோல்டு காயின் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பிலிம்ஸில் கேட்கலாம் காசுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா அதில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து நிறைய கொடுத்துருக்கோம். குலோத்துங்க சோழன் பீரியடில் என்ன கண்டுபிடிச்சாங்க, ராஜராஜ சோழா 2 பீரியடில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப லிஸ்ட் எடுத்து வச்சோன்னா லைட்டாக ஒரு ரீட் மட்டும் விட்டுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் பேஜ், டஸ்கன் டென்ஷன்ஸ். இதில் என்னென்னா கேரளா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டை அமெண்ட் பண்ண போகிறதா இப்போ ஒரு பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போது என்வரான்மெண்ட் அப்படின்றது எந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இட்ஸ் அ கன்கரண்ட் லிஸ்ட். எந்த ஆக்ட் எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல் ஒரு 5 சப்ஜெக்டை கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அந்த 5 சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்து வச்சுங்க. அதில் என்வரான்மெண்ட்டும் ஒன்று. ஓகே. அப்போது 2 பேருக்குமே என்ன இருக்குது அப்படின்னா இதில் பவர் இருக்குது. யாருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லாவை எப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரீச் பண்ணுதோ அப்போ எது ப்ரிவைல் ஆகும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லா வந்து ப்ரிவைல் ஆகும். ஓகேவா. இதில் நம்ம ஷெடியூல்ஸ் பிரிச்சிருப்போம் இல்லையா, ஷெடியூல் 1, ஷெடியூல் 2, ஷெடியூல் 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்போம். அதில் வெர்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. வெர்மின் கேட்டகரி என்ன அப்படின்னா ஹியூமனுக்கு ஒன்ஸ் அது ஒரு ஆர்கானிசம் வந்து அகெயின்ஸ்டாக இருந்துச்சு, இல்லை வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அனிமலை கொண்டுக்கலாம் அப்படின்றது தான் மேட்டர். ஓகேவா. அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா கேரளாவில் ஒரு ப்ரிவேலண்டான இஷ்யூ என்னென்னா அப்படின்னா வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் தான், அனிமல் கான்ஃப்ளிக்ட் தான், அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட். அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம கேரளா கவர்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா நிறைய அனிமல்ஸை என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த கேட்டகரியில் கொண்டு வந்துருவாங்க அப்படின்றது ஒரு இஷ்யூ இருக்குது. அப்போது எஃபெக்டிவ் வே என்ன அப்படின்னா 2 பேரும் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகே, 2 பேரும் அதை இது பண்ணுறது தான். ப்ளஸ் என்னென்னா கன்ஸ்ட்ரக்டிவாக
ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது, ஃபென்சிங் கிரியேட் பண்ணுறது, ஓகேவா, கோஎக்ஸிஸ்டன்ஸ், சஸ்டைனபிள் கோஎக்ஸிஸ்டன்ஸை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி தான் மெஷர்ஸ் எடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் வெர்மின் கேட்டகரியில் கொண்டு வந்துட்டு அனிமல்ஸை கில் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா, அது மூலமாக எக்கோசிஸ்டம் மொத்தமாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாப் த பிளாஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த ஃபயர் கிராக்கர் இண்டஸ்ட்ரி நிறைய கிராக் ஆகிறது அங்கங்கே நோட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு, இப்போ ஆந்திராவில் ரீசெண்டாக நடந்திருக்கு. அப்போது அதில் பில்டிங் கோட் மெஷர்ஸ் என்ன, அவங்களோட சேஃப்டி மெஷர்ஸை எப்படி என்ஷூர் பண்ணலாம், நம்ம இதில் பார்த்த வரைக்கும் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன்ஸ் எதுவும் அதிகமாக இல்லை. ஏன் அப்படின்னா அது ஒன் ஆஃப் த என்னென்னா ஒரு மினிஸ்குலான ஒரு செக்டர் அப்படின்றப்போ அதில் ஸ்பெசிஃபிக்கான லா எதுவும் இல்லை. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக லா கொண்டு வரணும், லைசன்ஸ் கொடுக்கறது வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணும். லைசன்ஸ் கொடுக்குற வேலை யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை. அப்போ அந்த லைசன்ஸ் ப்ராசஸை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இதெல்லாம் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒன்ஸ் ஒரு ஃபேக்ட்ரி ஒரு இடத்த ஃபயர் கிராக்கிங் ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன நிறைய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இன்வால்வ் ஆகும் இல்லையா, அப்போ ஹியூமனுக்கு அஃபெக்ட் ஆகும்போது அதில் ரெகுலேட்டரி மெஷர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ஒன்று இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னா யார் அதுக்கு நோடல் ஏஜென்சி யார் அப்படின்னா பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் அப்படின்றோம். ஸோ இந்த நோடல் ஏஜென்சி பற்றி லைட்டாக பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஃபயர் கிராக்கிங் இண்டஸ்ட்ரி இப்போது ரீசெண்டாக ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால இந்த ஆர்கனைசேஷன் பற்றி லைட்டாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இதுக்கு எதுவும் ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் இருக்கா, இல்லை கவர்மெண்ட் மெஷர்ஸில் என்னென்னலாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ரெண்டாவது இந்த பேஜ் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா இந்தியா மென்டல் ஹெல்த் கிரைசிஸ். இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா மென்டல் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றது. குளோபல் லெவல்லையுமே 13% ஆஃப் பாப்புலேஷன் என்ன இதில் இருக்காங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் டிஸார்டரில் இருக்காங்க. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இஷ்யூஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விமென்ஸ் எதனாலலாம் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றது ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹோம் மேக்கர்ஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸாக இருக்கட்டும், ஃபார்மர்ஸோட இஷ்யூ, ட்ரவுட்டு, கிராப் ஃபெயிலியர், இந்த மாதிரி இஷ்யூஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா சூசைட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போது நம்ம என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் பேசியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் என்னென்னா நேஷனல் மென்டல் ஹெல்த் பாலிசி 2017 கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் டெலிமனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் சஞ்சீவானி ஆப் இருக்குது, மெடிக்கல் இது ஆப் இருக்குது. இன்னும் என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படின்னா பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மென்டல் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எப்படி சூசைட்ஸ் அதிகமாகுது அப்படின்னா கோச்சிங் சென்டர்ஸு, ஓகே, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, புல்லிங்கு, ஓகே, ரேகிங் இது மூலமாக ஆகுது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டு ஆர்டிகலுமே ஒன்று தான் பேசுது. ஓகே, இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்தோன்னா நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஏதாவது சும்மா குளோபல் லெவலில் 13% இருக்குது, இந்தியாவில் இவ்வளோ இருக்குது. ஓகே, இந்தியாவில் வந்து எவ்வளோ வந்து நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அமௌண்ட்டு, ஓகே, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் 0.3% ஆஃப் ஜிடிபி தான் மென்டல் ஹெல்த் கேருக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகேவா, அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸு. நெக்ஸ்ட்டு மோடி ஸ்டார்மர் கால்ஸ் ஃபார் 2 ஸ்டேட் சொல்யூஷன். அப்போது நம்ம ஃபிம்மா என்ன தான் நீங்கள் பீஸ் டாக்கு சீஸ்ஃபயர் கொண்டு வந்தாலும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் வியூ என்ன அப்படின்னா நம்மளோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான். ஓகே, இஸ்ரேல் தனி பாலஸ்டைன் தனி அப்படின்னு சொல்லிட்டு ரெகனைஸ் பண்ணுறது தான். ஓகேவா, ஸோ அதை எந்தெந்த இப்போது ரீசெண்டாக இஸ்ரேலுக்கு ஃபேவராக இருக்கிறவங்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஸ்பெயின் வந்து ரெகனைஸ் பண்ணதாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போது இஸ்ரேல் காசா பற்றி 2-3 வருஷமாக நியூஸில் இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம், 2-3 வருஷமா இல்லை ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஜெனசைடு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு. ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, பிரிட்டிஷ் வந்து காலனைஸ் பண்ணியிருக்கும் போது தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ பிரிட்டிஷும் இந்தியாவுமே என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ்மே என்ன சொல்லுது அப்படின்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ரெண்டாவது தாலிபான் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்திருக்காரு, ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தானை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவுக்கான ஃபஸ்ட்டு விசிட். அப்போ தாலிபானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, தாலிபான் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுனால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ என்ன பெனிஃபிட் இருக்கும், சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன் அப்படின்னாவே அதிகமாக என்னென்னா மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போ அதை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா டேக்கிள் பாகிஸ்தானை டேக்கிள் பண்ணுறதுக்கு தாலிபான் வந்து ஒன் ஆஃப் த ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்றது. ஃபோர்ஸ்னால் ஒரு அலியாக இருப்பாங்க அப்படின்றது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து வச்சு லைட்டாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா ஜுடிஷியல் ஆஃபீஸர் வித் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் த பார் கேன் பிகம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா அட்வொகேட்டாக இருக்கணும் 7 yearsக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார் கவுன்சிலில் லாயராக இருந்தால் போதும் 7 yearsக்கு. அவங்களையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட
ஜட்ஜ் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரிலிம்ஸில் இப்படி ஒரு கொடுத்தா அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா அட்வொகேட் மட்டும்தான் இருக்கும், ஜுடிஷியல் அந்த இது இருக்காது. எது இருக்காதுன்னா லாயராக இருக்கணும், பார் கவுன்சில்னு இருக்காது. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னா நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்து தான் லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஒன்று புக்லேயே நோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் பேஜ்னு தனியாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ ஆர்டிகல் 233 கீழே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜையும் அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் லைட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்க சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்க ஜட்மெண்ட்டையும் பார்த்துக்கோங்க. இது எதனால் வந்திருக்கு அப்படின்னா பெண்டன்சி கேசஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா அட்வொகேட்ஸை மட்டும் வைக்கிறதுனால தான். அதனால ஈஸியாக என்ன ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்றது. இப்போ என்ன ஆகும், ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் என்னன்னா பெண்டன்சி ஆஃப் கேசஸ் கம்மியாகும் அப்படின்றது தான் மேட்டர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நியூஸ். Central Drug Standards Control Organization calls for list of all Indian cough syrup makers. எல்லா இந்தியன் காஃப் சிரப் மேக்கர்ஸோட லிஸ்ட்டையும் யார் கேட்டிருக்கா அப்படின்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ இவங்கன்னா யார், இவங்க யாருக்கு கீழே வருவாங்க, ஓகேவா? இவங்களை வந்து யார் வந்து சேர்மனாக இருப்பாங்க இதில் அப்படின்றது, யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, எப்போ ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக இப்போ காஃப் சிரப்போட மேக்கர்ஸோட லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதுக்காக இப்போ கேட்கணும் அப்படின்னா ரீசெண்டாக நடந்த இஷ்யூ தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய இது. இன்னொன்று என்னென்னா நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்மசிட்டிக்கல் மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸ்போர்ட்டர் நம்ம தான். அப்போ இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் என்ன ஆகுனா அப்படியே அடிவாகும். சரி, அதை வந்து தடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி இஷ்யூ ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக ப்ரிலிம்ஸ்க்கு இந்த ஆர்கனைசேஷனோட ஃபேக்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் டயத்திலின் கிளைக்கால், அந்த ரெண்டு கெமிக்கல் சொன்னோம் இல்லையா, எத்திலின் என்ன, டயத்திலின் கிளைக்கால், இந்த ரெண்டு கெமிக்கலோட பேசிக் ஃபேக்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் ஏஜ் லிமிட்ஸ் அண்டர் சரோகேசி லா வயலேட் தி ரீப்ரொடக்டிவ் ஆட்டோனமி. சரோகேசி லா அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். சரோகேசினா என்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கணும் ப்ரிலிம்ஸில். ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, இதெல்லாம் வந்து மெயின்ஸில், வே ஃபார்வர்டு என்ன, இதெல்லாம் ஒரு 5 பாயிண்ட் மெயின்ஸில் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ சரகேசி அப்படின்றது இப்போ தான் ரீசெண்ட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நியூஸில் வருது. லாஸ்ட் 1 இயராக நியூஸில் இல்லை, இப்போ அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்குது. ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன, இப்போ நான் இன்னைக்கு சரகேசி வந்து பண்ணி முடிச்சுட்டேன். ஓகேவா? இன்னைக்கு ஒரு ஏஜ் லிமிட், இன்னைக்கு லா என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஏஜ் லிமிட் இருந்திருக்கும், இல்லை ஏஜ் லிமிட் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா 23 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ் வரைக்கும் விமன் இருக்கலாம் சரகேசி பண்ணுறதுக்கு, அவங்களோட ஏஜ் லிமிட் இருக்கலாம் அப்படின்னு இருக்கு இப்போ இருக்கிற ஆக்ட் படி. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆக்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம். மேபி அந்த உமன் வந்து 60 இயர்ஸில் கூட என்ன பண்ணிருக்கலாம், சரகேசி வந்து இது பண்ணிருக்கலாம். பார்லிமெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா அதுவும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்திருக்கு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இல்லை, எப்படி நீங்கள் ரெட்ரோஸ்பெக்டிவாக வைக்க முடியும், அது ஆல்ரெடி என்னன்னா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஈவன் என்னன்னா எம்ப்ரியோ அந்த ஃபார்மேஷனில் இருக்கும்போது அதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆட்டானமி வந்து இது பண்ணுது அப்படின்றது. இப்போ ப்ரிலிம்ஸில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரகேசியில் ஆனால் என்ன, சரகேசியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, ப்ளஸ் அதுக்கான க்ரைட்டீரியா என்ன அப்படின்றதையும் ப்ரிலிம்ஸில் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, மெயின்ஸில் சேலஞ்சஸ் என்ன, வே ஃபார்வர்டு என்ன, கவர்மெண்ட் மெஷர்ஸ் என்ன அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா லான்ச் ரெட் லிஸ்ட் சர்வே அக்சஸ் தி எக்ஸ்டிங்ஷன் ரிஸ்க் இன் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட் அண்ட் அனிமல்ஸோட எக்ஸ்டிங்ஷனை இது பண்ணுறது குளோபல் லெவலில் ஆல்ரெடி என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா IUCN வச்சுருக்கோம். ஓகேவா? அதோட ரெட் புக் டேட்டா இருக்குது. அப்போது இந்தியாவில் ரீஜனல் லெவலில் நம்ம கிரியேட் பண்ணும்போது இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ளூசிவாக எல்லா பிளான்ட்ஸ் அனிமல்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்றது தான். அதை எஃபெக்டிவாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகேவா? அப்போது ஒன் ஆஃப் த வே ஃபார்வர்டு என்ன அப்படின்னா ரீஜனல் ரெட் லிஸ்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு தனியாக ரெட் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது, இல்லை ஏசியாவுக்கு தனியாக ரெட் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை ரிலேட் பண்ணி IUCNோட ரெட் லிஸ்ட் என்னென்னலாம் சொல்லுது, அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்றதை பார்த்து வச்சுக்கணும். அது ஸ்டாட்டிக், அது அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இது எதுக்கு கமிட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா எதை கமிட் பண்ணியிருக்கு அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. அதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா எல்லா பயோடைவர்சிட்டியும் எல்லா பயோ லைஃப்பையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஓகே, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் UN கன்வென்ஷன் ஆன் குன்மிங் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். அதுவும் அதே தான். ஓகே, எப்படி பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. இது எல்லாமே இன்டர்நேஷனல் கன்வென்ஷன். இதை கமிட் பண்ணுறதுக்காக, இதை ரீச் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி சென்னை எடிஷனில் இன்றைக்கி 2 பார்ட்டாக நியூஸ் பேப்பரை பிரிச்சிருக்காங்க. அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா ஹைகோர்ட் அஃபிஷியல் கிராக் டவுன் ஆன் இல்லீகல் ரெசார்ட்ஸ் இன் தி STR. அதாவது சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அ ப்ராஹிபிட்டட் ஏரியா. ஓகேவா? அங்கே இருக்கக்கூடிய இல்லீகல் ரெசார்ட்ஸை வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ ப்ராஹிபிட்டட் ஜோன் அப்படின்னா அதில் என்னென்னலாம் அலௌடு, என்னென்னலாம் ரெகுலேட்டட் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 விஷயம் இருக்குது. கோர் ஜோனு, பஃபர் ஜோனு, இன்னொன்று வந்து பெரிஃபெரி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயம் இருக்குது. அப்போ அதில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்டட் விஷயம் என்ன இருக்குது, ஓகே, ப்ராஹிபிட்டட் விஷயம் என்ன இருக்குது, ரெகுலேட் எதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்க. இப்போ ரிசார்ட் கிரியேஷன்லாம் என்னென்னா ரெகுலேஷன்ஸில் வந்துடும். இப்போ லைசன்ஸ் கொடுத்தா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெசார்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இப்போ இருக்கக்கூடிய அன்லைசன்ஸ்டு ரெசார்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. இது யாரோட ரெகுலேஷனுக்கு கீழே வரும் அப்படின்னா நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படின்றவர்கிட்ட தான் லைசன்ஸ் வாங்கணும். அவங்க யாருக்கு கீழே வருவாங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே வருவாங்க. ஓகே, அவங்களுக்கு கீழே ஒரு லீகல் பேக்கிங் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ்நாடு இன் ஃபோக்கஸ். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபுல்லாக உட்காந்து படிக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதில் முக்கியமாக என்னென்னா ரயத்வாரி செட்டில்மெண்ட், லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் அப்படின்றது. ஓகே, இதில் 3 சிஸ்டம் இருக்கும் பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதில் ரயத்வாரி லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் அப்படின்றது ஒன்று 1820 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா தாமஸ் முன்ரோ அண்ட் அலெக்சாண்டர் ரெட் அப்படின்றவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டாட்டிக்கில் போயிட்டு ஹிஸ்ட்ரியில் போயிட்டு இதில் இருக்கக்கூடிய பேசிக் ப்ரொவிஷன்ஸ் என்ன, எப்படி வந்து லேண்ட் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஸ்டாட்டிக்லேயே இருக்குது, கிளாஸ் எடுக்கும்போது வரும். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். நார்த் ஈஸ்ட் மான்சூன் லைக்லி டு கமென்ஸ் அரௌண்ட் October 16. ஆல்ரெடி நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனை அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். அப்போது 2 மான்சூனோட மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றது. ஓகே, நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் ரிட்ரீட்டிங் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மேஜராக ரெயின்ஃபால் எங்கே இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் ரீஜனில் மேஜராக ரெயின்ஃபால் இருக்கும். இதுக்கான மெக்கானிசம்ஸ் என்ன, ஓகே, காசஸ் என்ன அப்படின்றத மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பேஜ். இந்தியா ரோல்ஸ் அவுட் பைலட் ஃபார் இகாம் பேமெண்ட்ஸ் வயா ChatGPT. அதாவது இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல யூபிஐ, ஜிபே, ஓகே, இது எல்லாத்தையும் எதில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க அப்படின்னா எதை இன்க்ளூட் பண்ண போகிறாங்க இது எல்லாத்தையும் அப்படின்னா ஏஐ இன்க்ளூட் பண்ண போகிறாங்க, ChatGPT இன்க்ளூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் அது எப்படி, என்ன ப்ரொசீஜர், இது எதுவும் சொல்லலை. சொல்லும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கேயாவது நம்ம பேமெண்ட் சிஸ்டம் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கொஸ்டின் எழுதணும், ஒரு பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா அப்போ டெக்னாலஜி அடாப்ஷன் அப்படின்றது ஒன் ஆஃப் த வே ஃபார்வர்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், ஏஐ வந்து பேமெண்ட் சிஸ்டமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அப்போது அந்த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி சில ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்ஸ் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ அவங்க எந்த ஆக்டுக்கு கீழே வருவாங்க, பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்டுக்கு கீழே வருவாங்க, யாருக்கு கீழே வருவாங்க, ஆர்பிஐ கீழே வருவாங்க, இது எல்லாத்தையும் ப்ரிலிம்ஸில் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் குளோபல் நியூஸ். ஆல்ரெடி நம்ம இந்த ட்ரம்ப்-லெட் சீஸ்ஃபயர் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? 20 பாயிண்ட் பிளான் கொடுத்தாரு. அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, எப்படி வந்து இஸ்ரேல் பாலஸ்டைனை வந்து இது பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அதனால் அது டீட்டெயிலாக ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. இன்னொன்று என்ன, நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். இது வந்து லாஸ்லோ அப்படின்றவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த லிட்ரேச்சர் அப்படின்றது ரொம்ப தேவையில்லை. நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் கொடுக்குறா அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா யூஎன் கட் 25%. இப்போது யூஎஸ் எல்லா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது யூஎன்லேயும் என்ன ஆகுது அப்படின்னா யூஎஸோட ஃபண்டிங் கம்மியாகும் போது யூஎன் பீஸ் கீப்பர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸும் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண முடியல அப்படின்னா அஃபோர்ட் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஎன் பீஸ் கீப்பர்ஸை ரெக்ரூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. யூஎன் பீஸ் கீப்பர்ஸ்னால் யார், அவங்க யாருக்கு கீழே இருக்காங்க, அதை யார் மேனேஜ் பண்ணுறாங்க, யார் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியா வந்து 3rd ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் இருப்பாங்க, அடுத்து நேபாள் நினைக்கிறேன், அடுத்து இந்தியா. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் யூஎன்எஸ்சியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்றது என்னன்னா அது மெயின்ஸ். அதில் கூட இஷ்யூஸ் என்ன அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இல்லை, P5 கண்ட்ரிஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ். அது மெயின்ஸில் வந்து. ஓகே, பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஎன்எஸ்சினா என்ன, யூஎன்எஸ்சி பீஸ் கீப்பர்ஸ்னால் யார், அவங்கள ப்ளூ ஹெல்மெட்னு சொல்லுவாங்க, ஏன் ப்ளூ ஹெல்மெட்னு சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, தேங்க்யூ.